தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்டாங் கொலையில் திமுகவினரின் தொடர்பை மறைக்கவே திருவேங்கடம் என்கவுண்டர் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. திமுகவினரின் தொடர்பை மறைக்கவே என்கவுண்டர் என்ற அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டரில் சுடப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் கொலை செய்ததாக சரணடைந்த ஒருவர் தப்பியோட முயற்சித்தார் என்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது என்றும், ஆம்ஸ்டாங் படுகொலையில் திமுகவினர் 3 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சிகள் நடப்பது போல் தெரிகிறது என்றும் அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, திருவேங்கடம் என்பவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை காவல்துறை உயர் அதிகாரிகள் முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும், ஆம்ஸ்டாங் படுகொலை தொடர்பான விசாரணை நியாயமாகவும் துரிதமாகவும் நடக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று காலை அந்த திருவேங்கடம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவரினுடைய உடலானது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் உடற்கூறாய்வு மேற்கொள்வதற்காக உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே சற்று நேரத்திற்கு முன்பாக கூட சீமான் இது தொடர்பாக குறிப்பிட்டு கேள்விகளையும் கூட எழுப்பியிருந்தார். அதே போல தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கூட இது தொடர்பாக அந்த கேள்விகளையும் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா, கொலை செய்ததாக சரணடைந்த ஒருவர் தப்பிக்க முயற்சித்தார் என்பது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், இந்த என்கவுண்டர் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும், இந்த படுகொலை ஆம்ஸ்டாங் படுகொலை தொடர்பான அந்த விசாரணை என்பது நியாயமாகவும் துரிதமாகவும் நடக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.